ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை விஷஸ் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். ஆயுத பூஜை ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான். உளுந்த வடை, பருப்பு பாயாசம், சிறுபருப்பு பாயாசம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு வடை, உளுந்த வடை, நமக்கு ஸ்பெஷல் சூப்பரான சாம்பார் அண்டு ஃப்ரை அப்ளம்ஸ், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இன்ஸ்டண்ட் ஸ்வீட் பாயாசம், சுண்டல். நம்ம சுண்டல் வந்து டிஃப்ரெண்ட்டாக அன்றைக்கி மசாலா சுண்டல் மாதிரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது ஒரு சாப்பங்கிழங்கு, எலிஃபெண்ட் யாம் சொல்லுவோம்ல, அந்த ஃப்ரை, பருப்பு வடை. இந்த 7 ரெசிபியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆயுத பூஜை ஸ்பெஷல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருக்கா பாருங்கள். நான் வந்து கொண்டக்கடலையை நேற்று நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம அது 3 விசில் வச்சு நம்ம குக்கரில் எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம குக்கரில் மாற்றிடலாம். குக்கரில் கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு, நம்ம சுண்டல் எப்போ வேக வைப்போன்னு எல்லாருக்கும் தெரியும்ல, அதே மாதிரி தான். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு, கல் உப்பு கொஞ்சம் போட்டு இது ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சாம்பார் வந்து பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே எல்லா ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சிறுபருப்பு பாயசத்துக்கு வறுத்துட்டு சிறுபருப்பை வேக வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். எலிஃபெண்ட் யாம் ஃப்ரை பண்ண போகிறேன். சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டு அதை ஒரு ஆவி கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு மசாலா பொடி, எல்லா மசாலா பொடி, குழம்பு மசாலா பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே 2-3 பவுல் எடுத்துட்டேன். நல்லா மசாலா ஒட்டிக்கும். ஃப்ரீசரில் 2 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாசிப்பருப்பு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அது பாயசத்துக்கு தேவையான முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் நம்ம நெய் ஊற்றி நல்லா பாருங்கள், பபுள் மாதிரி ஆகிடுச்சு. கிஸ்மிஸ் பழம் சூப்பராக இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம், இதுதான் வந்து நான் சொன்னேன்ல கொண்டக்கடலை, அதுக்கு தேவையான மசாலா. 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் வந்து சீரகத்து கூட கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொண்டக்கடலைக்கு இந்த மாதிரி நம்ம வறுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்து அது கூட பண்ணும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொரியணும். அந்த கடுகு வந்து போட்டிருக்கக்கூடிய அந்த எள்ளு வந்து நல்லா பொடின்னு நல்லா பொடிஞ்சு வர சத்தம் கேட்கும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா எல்லாம் ரோஸ்ட் ஆனவுடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு, நல்லா பாருங்கள், நல்லாவே நான் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு சூப்பராக பாசிப்பருப்பு பாயசத்துக்கு வேக வச்சு எடுத்தோம். நல்லாவே கொலன்னு பாயசத்துக்கு வந்து பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூட பாகு எடுத்து வச்சுருக்கேன், அது மிக்ஸ் பண்ணி நான் அடுத்தது பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டது. இந்த பாகு இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா பாகும் இதுவும் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வரணும் ஒரு சேர. அந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம இந்த வேக வச்சுருக்க பருப்பை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, நமக்கு பாயாசம் வந்து உடனே ரெடி ஆகிடும். பாசிப்பருப்பு வறுத்துட்டு நம்ம வேக வைக்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு பாகோடு சேர்ந்து. இப்போ நான் வறுத்து வச்சுருக்கக்கூடிய கிஸ்மிஸ் அண்டு முந்திரி அது கூட சேர்த்து கலந்து இறக்கிட்டோம். நமக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேக வச்ச பருப்பு கூட நான் காய்கறி எல்லாம் சேர்த்து வேக வச்சு தாளித்து நான் இதை இறக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சாம்பார் ரெசிபி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கொண்டக்கடலை சொன்னோம்ல, அதுக்கு அந்த எள்ளு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்ச பவுடர் பண்ணதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொண்டக்கடலையை இதில் சேர்த்ததுக்கப்புறமா
நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வறுத்து பவுடர் பண்ண பவுடரை இது கூட சேர்த்து நம்ம நல்லா கிளறி எடுக்க போகிறோம். அந்த மசாலா வந்து சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படி கிரன்ச்சியாக சாப்பிடும்போது வாசமாகவும் இருக்கும். கொண்டக்கடலை வந்து இது ஒரு மெத்தடு. நம்ம தேங்காய் போட்டு தாளிக்கும் போது அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வறுத்து பவுட்ரு பண்ணி போட்டு இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இதோட ருசி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு செகண்ட் அந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் கலந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். போட்டுட்டு டக்குன்னு தாளித்து எடுத்த மாதிரி எடுக்காமல் நல்லா அந்த பாத்திரத்தில் அடியோடு ஒட்டி நல்லா கிளறி ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு வடை செய்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு சைடு அப்பளம் பொரிச்சு எடுத்துருக்கேன். உளுந்த வடை வந்து நம்ம போட்டு எடுத்தாச்சு. ரெசிபி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு. நம்ம சேனலில் முன்னாடியே பண்ணது தான், அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு அப்படியே லைட்டாக காட்டியிருக்கேன். டீட்டெயில்டாக கீழே லிங்க்கு கொடுத்துட்றேன். அந்தந்த ரெசிபியை அந்தந்த லிங்க்கில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இருக்கா பாருங்கள். உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு வடை நம்ம தட்டி போட்டுடலாம். அதுவும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கலக்கல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். எல்லா ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.